பாலாறின் மணல் கொள்ளை அதை என் இரும்பு கைகளால் தடுப்பேன். ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் போதிய மருந்துகள் இல்லை. மாணவர்கள் பள்ளியில போயிட்டு ஒரு ஆசிரியர் சொல்றாரு, ஆம்பூர் பைபாஸ் சாலையில இந்து மேல்நிலை பள்ளிக்கு செல்லும் வழியில ஒரு டாஸ்மாக் இருக்கு. பள்ளிக்கு பார்க்கும் வெறும் 30 மீட்டர் இடைவெளி தான். அந்த இறுதி சுற்று அக்கா என்ன செய்வீங்க? நாம் தமிழர் வந்தா திருப்பத்தூர் மாவட்டம் எப்படி வளரும்? அதுக்கு என்ன செய்வீங்க? பார் அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தப்படும். ஓகே ஓகே ஒண்ணு வேற ஆம்பூர் பாலாற்று தொழிற்சாலை கழிவுநீர் கலந்து விடுவதால் நிலத்தடி நீர் குடிக்கும் தன்மை இழந்து உப்புத்தன்மையாக மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த கழிவுநீர் சுத்திகரிக்கப்பட்டு வெளியேற்றப்படும். பாலாறின் மணல் கொள்ளை அதை என் இரும்பு கைகளால் தடுப்பேன். விண்ணமங்கலம் கிராமம் ஏரி சுற்றுலா தரமாக மாற்றி தருவதாக வாக்குறுதி இந்த அரசாங்கம் கொடுத்திருக்கு. அதுக்கு 29 கோடி லட்சம் ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. இப்போ அந்த காசு யார்கிட்ட இருக்குன்னு தெரியல. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா ஏரி சுற்றியுள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும், ஏரி முறையாக தூர்வாரப்படும், சிறந்த சுற்றுலா தலமாக மாற்றப்படும். ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் போதிய மருந்துகள் இல்லை, போதிய மருந்து வசதியும் இல்லை, முறையாக மருத்துவம் பார்ப்பதும் இல்லை. ஏதேனும் போதுமான மருத்துவர்கள் உள்ளனரா என்று உறுதி செய்யப்படும். ஆம்பூரில் மூடப்பட்ட தோல் தொழிற்சாலையில் வேலை புரிந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆம்பூர்லயும் வாணிமொழி எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன், கிடைக்க வேண்டிய இழப்பீடு மீண்டும் பெற்று தரப்படும். நன்றி மூவருக்கும் மிக்க நன்றி. நியூஸ் தமிழ் தேர்தல் பயணத்தினுடைய பொலிட்டிக்கல் மாஸ் நிகழ்ச்சி பல்வேறு சுற்றுகள் மூலமாக தற்போது நிறைவு பெற்றிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து இந்த மக்களுக்காக, அதாவது இந்த பள்ளியில கஞ்சா புழக்கம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். மாணவர்கள் பள்ளியில போயிட்டு ஒரு ஆசிரியர் சொல்றாரு, வாக்குறுதி சொல்ல போறீங்க? இல்ல சார், இது மட்டும் தெரிஞ்சுக்க, அதாவது மக்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது கஞ்சா புழக்கத்துல மாணவர்கள் போய் உறிஞ்சிட்டு வராங்களா, அங்க போய் அத ஆசிரியர் எதிர்த்து கேட்டா பிளேடால மிரட்டுறாங்களாம். சரி ஓகே 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 பதிவாயிடுச்சு. எல்லாத்துமே ஆதாரம் இருக்கு. எல்லாத்துமே நீங்க போய் அங்க போய் நேர்ல போய் விசாரிச்சா உங்களுக்கு எல்லாத்துமே ஆதாரம் கிடைக்கும். கண்டிப்பா. ஓகே நன்றி. நியூஸ் தமிழுடைய தேர்தல் பயணம் நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. பல்வேறு சுற்றுகள் நிறைவடைந்திருக்கிறது. பல்வேறு வேலைகளுக்கு மத்தியிலும் நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்த திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், வேட்பாளர் மற்றும் நிர்வாகி உள்ளிட்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை வெற்றி நிகழ்ச்சியாக மாற்றிக் கொடுத்த அனைத்து கட்சிகளுடைய பிரதிநிதிகள், குறிப்பாக திருப்பத்தூர் மாவட்ட மக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை நியூஸ் தமிழ் தெரிவித்துக் கொள்கிறது. இந்த நிகழ்ச்சி இவ்வளவு நேரம் ஒரு அமைதியாகவும் கட்டுக்கோப்பாகவும் மிக முக்கியமாக பாதுகாப்பாகவும் நடைபெறுவதற்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்த காவல்துறைக்கு நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி மனமார்ந்த ஒரு பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. இந்த நிகழ்ச்சியை ஒளிப்பதிவு செய்த நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியினுடைய ஒளிப்பதிவாளர் குழு, ட்ரோன் எடுக்கக்கூடிய அந்த குழுவினர், அதே போல தொழில்நுட்ப குழுவினர் உட்பட அனைத்து குழுவினருக்கும் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் அடுத்த ஒரு மாவட்டத்தில் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.